அனைவருக்கும் வணக்கம். இன்று என் முதல் கன்னிப்பதிவு. முதல் முயற்சி, முடிவில்லா முயற்சி. இதன் தலைப்பு. முதல் முயற்சியில் முதல் 8 வைத்து பார்ப்போமா? 8 என்றதும் ஞாபகம் வருகிறது. பாதத்தில் எடுத்து வைக்கும் 8 அல்ல, பார்வை முன்னிருக்கும் எண் என்ற 8ஆம் நம்பர். 8 என்ற எண்ணை உற்று நோக்கியதுண்டா? அதன் வடிவம் நமக்கு பல பாடங்களை கற்று வருகிறது. இது வெறும் எண் அல்ல, நம் எண்ணம் திசை மாறும் போதெல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வழிகாட்டி. இந்த பதிவில் நம்பர் 8 என்ற எண்ணை வைத்து சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு மரம் எவ்வாறு வளர்கிறது? எந்த இடத்திலும் அதனால் வளர முடியும். அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் போல் வளைந்து நெளிந்து சூழலுக்கேற்ப வளர்ந்து கொண்டே இருக்கும். மரம் எப்படி அந்த நிலத்தை வைத்து அதுக்காக வளைந்து நெளிந்து செல்கிறோமே என்று கவலைப்படாமல் அது தரும் பயனை வளர்ந்து உலகத்திற்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த எண்ணும் அப்படித்தான், கோலம் போல ஒரு ஓவியமாய் நமக்கு மரம் சொல்லும் பாடத்தை மறக்காமல் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த 8ஐ பிரித்து பார்த்தேன். ஆனால் அதன் மதிப்பை இழக்காமல் இரட்டிப்பாக காமிக்கிறது. பிரித்து பார்த்தும் இரட்டிப்பாகவே காமிக்கிறது. பாருங்கள், எனக்கு எண்டே இல்லை என இ என்ற ஆங்கில எழுத்தையும் 1 2 3 ஸ்டார்ட் என்று சொல்லும் 3ஐயும் காட்டுகிறது இந்த 8. சாலை விதிகளில் இதன் சிறப்பு தவிர்க்க முடியாதது. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற இந்த 8 தான். எத்தனை விதிமுறைகள்! இந்த 8க்குள் தான் எத்தனை விதிமுறைகள்! இதில் தேர்வாகிவிட்டால் உன் வாகன பயணமும் வாழ்க்கை உரிமையும் ஆரம்பமாகும். சாலை விதிகளில் விதிமுறையை கொடுக்கும் விழிப்புணர்வு எண் 8. இந்த 8ஐ ஒரு நடுவில் வெட்டி பார்த்தால், வெட்டி கீழே போட்டால் 2 பூஜ்ஜியங்களாகவே கீழே விழுகிறது. இதன் முன்னால் எந்த எண்ணையும் பொருத்தி பார்த்தால் பல மடங்கு அதுக்கு மதிப்பு கூடும். உதாரணமாக, அந்த 2 பூஜ்ஜியத்திற்கு முன்னாடி 1ஐ சேர்த்து பாருங்கள், 100. 2ஐ சேர்த்து பார்த்தா 200. இதன் மதிப்பை கூட்டிக் கொண்டே தான் இருக்கும் இதன் முன்னால் நிற்கும் வரை. கவிஞர்கள் கூட மனிதர்கள் வாழ்க்கையை 8 8ஆக வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8இல் இருக்கிறேன்னு நினச்சிக்கோ என்று அழகாக இந்த 8ஆம் நம்பரை ஒரு கவித்துவமாக நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். நாமும் இதன்படி 8ஆய் 8 மேல் 8 வைத்து முதல் வெற்றியை நோக்கி செல்வோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று என் முதல் கன்னிப்பதிவு. முதல் முயற்சி, முடிவில்லா முயற்சி. இதன் தலைப்பு. முதல் முயற்சியில் முதல் 8 வைத்து பார்ப்போமா? 8 என்றதும் ஞாபகம் வருகிறது. பாதத்தில் எடுத்து வைக்கும் 8 அல்ல, பார்வை முன்னிருக்கும் எண் என்ற 8ஆம் நம்பர். 8 என்ற எண்ணை உற்று நோக்கியதுண்டா? அதன் வடிவம் நமக்கு பல பாடங்களை கற்று வருகிறது. இது வெறும் எண் அல்ல, நம் எண்ணம் திசை மாறும் போதெல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வழிகாட்டி. இந்த பதிவில் நம்பர் 8 என்ற எண்ணை வைத்து சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு மரம் எவ்வாறு வளர்கிறது?
எந்த இடத்திலும் அதனால் வளர முடியும். அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் போல் வளைந்து நெளிந்து சூழலுக்கேற்ப வளர்ந்து கொண்டே இருக்கும். மரம் எப்படி அந்த நிலத்தை வைத்து அதுக்காக வளைந்து நெளிந்து செல்கிறோமே என்று கவலைப்படாமல் அது தரும் பயனை வளர்ந்து உலகத்திற்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த எண்ணும் அப்படித்தான். கோலம் போல ஒரு ஓவியமாய் நமக்கு மரம் சொல்லும் பாடத்தை மறக்காமல் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த 8ஐ பிரித்து பார்த்தேன். ஆனால் அதன் மதிப்பை இழக்காமல் இரட்டிப்பாக காமிக்கிறது. பிரித்து பார்த்தும் இரட்டிப்பாகவே காமிக்கிறது. பாருங்கள், எனக்கு எண்டே இல்லை என இ என்ற ஆங்கில எழுத்தையும் 1 2 3 ஸ்டார்ட் என்று சொல்லும் 3ஐயும் காட்டுகிறது இந்த 8. சாலை விதிகளில் இதன் சிறப்பு தவிர்க்க முடியாதது. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெற இந்த 8 தான். எத்தனை விதிமுறைகள்! இந்த 8க்குள் தான் எத்தனை விதிமுறைகள்! இதில் தேர்வாகிவிட்டால் உன் வாகன பயணமும் வாழ்க்கை உரிமையும் ஆரம்பமாகும். சாலை விதிகளில் விதிமுறையை கொடுக்கும் விழிப்புணர்வு எண் 8. இந்த 8ஐ ஒரு நடுவில் வெட்டி பார்த்தால், வெட்டி கீழே போட்டால் 2 பூஜ்ஜியங்களாகவே கீழே விழுகிறது. இதன் முன்னால் எந்த எண்ணையும் பொருத்தி பார்த்தால் பல மடங்கு அதுக்கு மதிப்பு கூடும். உதாரணமாக அந்த 2 பூஜ்ஜியத்திற்கு முன்னாடி 1ஐ சேர்த்து பாருங்கள், 100. 2ஐ சேர்த்து பார்த்தால் 200. இதன் மதிப்பை கூட்டிக் கொண்டே தான் இருக்கும் இதன் முன்னால் நிற்கும் வரை. கவிஞர்கள் கூட மனிதர்கள் வாழ்க்கையை 8 8ஆக வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் இருக்கிறேன்னு நினச்சிக்கோ என்று அழகாக இந்த 8ஆம் நம்பரை ஒரு கவித்துவமாக நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். நாமும் இதன்படி 8ஆய் 8 மேல் 8 வைத்து முதல் வெற்றியை நோக்கி செல்வோம். வணக்கம்.